வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. அரபு வசந்தம், கனவுகளும் குருதியும். 2010ஆம் ஆண்டு ஒரு மனிதன், ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறி ஒரு நாடு மட்டுமல்ல, ஒரு முழு பிராந்தியத்தையே எரிய வைத்தது. அந்த எழுச்சிக்கு பெயர் அரபு வசந்தம். டுனீசியாவில் முகமது பூ அசிசி என்ற ஒரு இளைஞன் அரசின் அவமானத்தால், அநீதியால், நம்பிக்கையின்மையால் தன்னை தீயில் அர்ப்பணித்து கொண்டான். அந்த தருணம் அரபு உலகின் வேலை இழப்பு, ஊழல், அரசியல் அடக்கம், இளைஞர்களின் எதிர்காலம் இன்மை, இந்த அழுத்தம் ஒரே நேரத்தில் வெடித்தது. டுனீசியாவுக்கு பின் எகிப்து, லிபியா, சிரியா, ஏமன். தெருக்களில் மக்கள் நிரம்பினர். அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை, குரல்களாக எழுந்தனர். அந்த குரல் சுதந்திரம், நீதி, மரியாதை. இந்த 3 சொற்கள் ஒரே முழக்கமாக மாறின. அரபு வசந்தம் ஒரு போர் அல்ல, ஒரு கனவு. எகிப்தில் ஹோஸ்னி முபாரக் வீழ்ந்தார். தேர்தல் நடந்தது. மக்கள் நம்பிக்கை கொண்டனர். ஒரு காலத்திற்கு வசந்தம் உண்மையாக தோன்றியது. ஆனால் அந்த வசந்தம் எல்லா இடங்களிலும் பூக்களை கொடுக்கவில்லை. சில இடங்களில் குருதி வெள்ளமாக ஓடியது. லிபியாவில் கடாஃபி வீழ்ந்தார். அரசு சிதைந்தது. ஆயுத குழுக்கள் பெருகின. ஒரு அரசன் வீழ்ந்தாலும் நாடு உயரவில்லை. சிரியாவில் மக்களின் அமைதி போராட்டம் உள்நாட்டு போராக மாறியது. அரசு படைகள், கிளர்ச்சியாளர்கள், வெளிநாட்டு சக்திகள். அரபு வசந்தம் ஒரு கனவிலிருந்து ஒரு கொடூர போர்க்களமாக மாறியது. ஏமனில் அரசியல் குழப்பம், வெளிநாட்டு தலையீடு, மனித பேரழிவு. ஒரு எழுச்சி மறக்கப்பட்ட ஒரு போராக மாறியது. இந்த எழுச்சியின் பெரும் பாடம், அரசனை வீழ்த்துவது எளிது, ஆனால் ஒரு நாட்டை கட்டமைப்பது மிகவும் கடினம். அரபு வசந்தம் ஒரே மாதிரி விளைவுகளை தரவில்லை. சில இடங்களில் மாற்றம், சில இடங்களில் குழப்பம், சில இடங்களில் பேரழிவு. இந்த எழுச்சி தோல்வியா? அல்ல, அது ஒரு பெரும் சத்தம். நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம் என்பதை காட்டும் ஒரு நடவடிக்கை. நிறைவாக, அரபு வசந்தம் ஒரு காலநிலை மட்டும் அல்ல, ஒரு மனநிலை. அந்த மக்களின் மனநிலை இன்றும் அரபு உலகில் உயிருடன் இருந்து கொண்டே இருக்கின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.